அப்பா இந்த மரத்துல இருந்து பிரிஞ்சு பூரா கொட்டி போச்சு, என்னன்னு தெரியலையே. அதுக்குதான் நாங்க இருக்கோம். குறும்பையெல்லாம் கொட்டுதா? ஆமாப்பா, பிரிஞ்சு பூரா வச்சு குறும்பு பிரிஞ்சு பூரா கொட்டிருச்சு. குறும்பை மீனை எதாவது கொட்டுதுன்னா போரான் தட்டுப்பாடால கொட்டுது. இந்த போரான் தட்டுப்பாடை நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்ண போறோம்னா, இந்த எரிக்கன் செடி இருக்குல்ல, அதை வந்துட்டு மரத்துக்கு கொடுத்து அந்த போரான் தட்டுப்பாட்டை குறைக்க போறோம். அது ஒரு மரத்துக்கு எத்தனை கிலோ கொடுக்குறது? 5 to 6 கிலோ கொடுக்கணும். கெமிக்கல்லாம் போட்டு வாங்கணும்னா இது செலவு அதிகமாகும். இயற்கை முறையில பண்ணணும்னா உங்களுக்கு நீங்க வேஸ்டா எருக்கஞ்செடி சைடுல முளைச்சிருக்குல்ல, அதை வச்சே பண்ணிக்கலாம். மாசத்துக்கு ஒரு 3 டைம் ஒரு வட்டைப்பாத்தி மாதிரி போட்டு ஒரு 5 to 6 கிலோ போட்டீங்கன்னா மரத்துக்கு இது குறையிறது வந்து தட்டுப்படுத்தலாம். இது என்ன பண்ணணும்னா மெயினா வேலை, மண்ணுல இருக்கிற போரான் சத்தை இழுத்து இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது இலையில. அது மூலியமா வேர் மூலியமா இதை போறனால இது வந்து கொட்டாது. இது மூலமா நீங்க அதிகமாக பச்சை தலைமா உரமா அப்படியே கொடுத்தீங்கன்னா எல்லாம் சால்வ் ஆகும். இதனால ஒண்ணும் பச்சை மிளகாய் மரத்துக்கு பாதிப்பெல்லாம் வராது. நீங்க இது பொறிக்கும் போது மட்டும் நல்லா சேஃபா கண்ணுல படாம அது மட்டும் பொறிச்சு மரத்துக்கு போட்டீங்கன்னா போதும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? எவ்வளவு நாளுக்குள்ள குறும்பு கொட்டாம? இது நீங்க வந்து இயற்கை மூலியமா பண்றதுனா கொஞ்சம் லேட் ஆகும். போட்டுக்கிட்டே இருக்கணும். மாசத்துக்கு ஒரு 2-3 டைம் போட்டுக்கிட்டே இருக்கணும். 6 மாசம் வரைக்கும் அதை கன்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். 6 மாசம் கழிச்சு தான் ரிசல்ட் தெரியும். சரிப்பா, செஞ்சு பார்க்கணும்.